பாதாள உலக குழுக்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டாரா சஜித் பிரேமதாசா? இப்பொழுது அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் விசாரணைக்காக. அது தவிர இன்றைய தினம் கட்டுநாயக்காவிலிருந்து இஸ்தாம்புல்லுக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று பறவை மோதியதால் விபத்துக்குள்ளாக இருந்த நிலையில் விமானியின் சாதுரியத்தால் அது மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலே தரையிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நீர்கொழும்பு சிறையிலே பெருமளவான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகவும் பார்க்க போகிறோம். அத்தோடு எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். பிரபல பாடகர் ஜானகி அம்மா அவர்கள் மறைந்திருக்கிறார். அவை தொடர்பான கருத்துக்களையும் பார்க்க போகிறோம். அதே வேளையில் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளியை பாருங்கள். என்னவென்று சொன்னால், இந்த பாதாள உலக குழுக்களோடு பல்வேறுபட்ட தொடர்புகளை பேணினார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசாவுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து ஒரு அழைப்பாணை வந்திருக்கிறது. இவர் தூய கரமுடையவர், எந்த விதமான ஊழல்களிலும் ஈடுபடவில்லை, பாதாள உலக குழுக்களோடு எந்த விதமான தொடர்பும் அற்றவர் என்று பேசப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவருக்கும் இந்த அழைப்பாணை வந்திருக்கிறது. எதிர்வருகின்ற 27ஆம் தேதி இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே ஆஜராக வேண்டிய ஒரு நிலைமைக்கு இப்பொழுது ஆளாகியிருக்கிறார். என்ன விடயத்துக்காக இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், பாராளுமன்ற பிரதி செயலாளர் நியமனத்துக்காக ஒருவர் தகுதியற்ற ஒருவரை சஜித் பிரேமதாசா நியமித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவர்தான் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறார். அதன் பிற்பாடு ஆட்சிக்கு வந்த அன்ரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது சொன்னால், இவர் இந்த பதவி நிலைக்கு தகுதியற்றவர் என தெரிவித்து அவரை அந்த பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்திருக்கிறது. எனவே இந்த பதவி நீக்கம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இப்பொழுது பெரும் பிரச்சனை உருவாகியிருக்கிறது. அதாவது இந்த பாதாள உலக குழுக்களோடு இருவருக்கிடையில் தான் போட்டி என்று தெரிவித்திருக்கிறார். ஒன்று நாமல் ராஜபக்ச குழுவினர், அடுத்தது சஜித் பிரேமதாசா அணியினர். நாமல் ராஜபக்ச அணியினரை மிஞ்சுகின்ற அளவிற்கு சஜித் பிரேமதாசா பாதாள உலக குழுக்களிடமிருந்து பணம் பெற்றிருக்கிறார் என்கிற விடயம்தான் ஊடகத்துறை பிரதி அமைச்சரால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணை தொடர்பாக, இந்த விடயம் தொடர்பாக இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இவரது கட்சியைச் சேர்ந்த பலர் பல்வேறுபட்ட பாதாள உலக குழுக்களோடும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மையிலே கைது செய்யப்பட்ட கொர்லை பிரதேச சபையினுடைய ஒருவர் கூட இவரது கட்சியைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்புகள் இல்லை என்பது போன்று போலீசாரிடமிருந்து ஒரு நற்சான்றிதழ் பெற்று வந்தாலே தங்களது கட்சியிலே இனி இடமளிக்கப்படும் என்பதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது சஜித் பிரேமதாசா நோக்கியும் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவ்வாறு விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. இப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த நாட்டில் யார்தான் பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க தோன்றுகின்றது. பாருங்கள், நாமல் ராஜபக்ச கட்சியைச் சேர்ந்தவர்கள், நாமல் ராஜபக்சவினுடைய கைதைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது சஜித்துக்கும் இந்த நிலைமை வந்திருக்கிறதா என்று பார்க்கின்ற வேளையில் மிக விரைவிலே இலங்கையில் புதியதொரு சிறைச்சாலை கட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், சிறைச்சாலையோடு சேர்த்து ஒரு வைத்தியசாலையும் கட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இவ்வாறு கைது செய்யப்பட்டு இவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற வேளையில் சிறைச்சாலையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? வைத்தியசாலைக்கு வருவார்கள். எனவே வைத்தியசாலைக்கு வருகின்ற வேளையில் இவர்களை வைத்தியசாலையில் வைத்து பராமரிக்கின்ற செலவும் அரசாங்கத்தை சாரப்போகிறது. எனவே இந்த வைத்தியசாலையும் சிறைச்சாலையும் ஒன்று சேர கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது இலங்கை அரசாங்கம் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த அளவுக்கு முன்னே நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களும் இப்பொழுது அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களும் பல்வேறுபட்ட ஊழல்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற நபர் இவ்வாறு பாதாள உலக குழுவிடமிருந்து பணம் பெற்றிருக்கின்றார் என்கின்ற விடயம் ஊடகத்துறை பிரதி அமைச்சரால் வெளியிடப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை இன்றைய தினம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே வேளையில் இன்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம், இஸ்தாம்புல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று, பறவை ஒன்று அந்த விமானத்தின் மேல் வந்து அமர்ந்து கொண்டதால் அது நிலை குலைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அந்த விமானத்தில் இருந்த எரிபொருட்கள் யாவும் அவசரமாக வெளியேற்றப்பட்டதன் பிற்பாடு விமானம் மீண்டும் கட்டுநாயக்கா நோக்கி திருப்பப்பட்டு மிக பத்திரமாக தரையிறங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம்
இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த பிரச்சனையின் பிற்பாடு நீண்ட ஒரு தேடுதல் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது பலதரப்பட்ட வாள்கள் அங்கே மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூறிய பல கத்திகள், கம்புகள் போன்றனவும் அங்கிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு உள்ளே வந்தது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சிறை அதிகாரிகளின் ஒரு ஆதரவு இல்லாமல் இவை உள்ளே வந்தனவா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகள் இந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உதவியோடு தான் வழங்கப்பட்டு வருகின்றன என்று பல்வேறுபட்ட இடங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை நிரூபிக்கின்ற வகையில் எதுவும் இல்லாத நிலையில் இப்பொழுது சிறைச்சாலையே முழுவதும் காலியாகி இருக்கிறது. இப்பொழுது எம்டியாகி இருக்கின்ற அந்த சிறைச்சாலையிலே தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சிறையில் இருந்த கைதிகள் எல்லாம் இப்பொழுது வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இப்பொழுது இங்கே தேடுதல் மேற்கொண்ட வேளையில் தான் பல்வேறுபட்ட ஆயுதங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்த, அதாவது சஜித் பிரேமதாசா கட்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஆயுதத்தோடு மீட்கப்பட்டிருக்கிறார். அம்பலாங்கோட பகுதியில் வைத்துத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலியில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரை இவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றும் இவரிடமிருந்து துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாசா இப்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவரது கட்சியிலிருந்து பலர் இவ்வாறு இப்பொழுது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னரும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று சொல்லி ஒரு தேர்தல் நடைபெற்றதுதானே, அந்த தேர்தலிலே நின்றவர் வந்தவர் போனவர் எல்லாரையும் பிடித்து கட்சிக்குள்ளே ஒரு உறுப்பினராக சேர்த்து விட்டாச்சு. அப்போ சேர்த்தா அவரது பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ தான் ஒவ்வொன்றா வெளிப்படுற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் பாதாள உலக குழுவோடும் மற்றும் போதை வஸ்து கடத்தல்காரர்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விடயம் இப்பொழுது தெரிய வருகின்ற வேளையில் தான் இப்பொழுது எஸ்ஜேபி கட்சிக்கு பெரிய ஒரு இழுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஜேபி கட்சியினுடைய தலைவரை இப்பொழுது லஞ்சம் வாங்கியிருக்கிறார் என்ற அடிப்படையிலே விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அது வேறு விடயமாக இருக்கின்ற வேளையில் இப்பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீண்ட இடைவேளைக்கு பின்னர் இன்று ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மத்துகம பகுதியிலே T56 ரக துப்பாக்கியால் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக தகவல்கள் கிடைக்கவில்லை. கிடைத்தவுடன் அவற்றை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதே வேளையில் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் சுற்றித் திரிந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற யாசகம் பெறுகின்ற யாசகர்கள் அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர்கள் அனைவரும் இப்பொழுது அவரவர் ஊருக்கு அனுப்பி வைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அங்கே பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகள் இப்பொழுது வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் பல்வேறு வகையிலே இடையூறு செய்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை சென்று அவர்களிடம் ஜாசகம் கேட்பது, அவர்கள் பார்க்க வருகின்ற இடங்களுக்கு பின்தொடர்ந்து செல்வது, அவர்கள் ஒரு விருந்தகத்துக்கு உணவு உண்ண வந்தால் அவற்றின் பின்னால் சென்று தங்களுக்கும் உணவு வேண்டி தரும்படி கேட்பது அல்லது காசு தரும்படி கேட்பது, இவ்வாறான செயற்பாடுகள் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு இவர்கள் இப்பொழுது எல்லோருமே கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது 30 நபர்கள் இன்றைய தினம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையகத்தைச் சேர்ந்த பலரும் புற மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் இப்பொழுது அங்கே வந்து ஜாசகம் பெறுவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. பல தலைமுறை தாண்டிய ஒரு பாடகி என்ற பெருமைக்குரிய ஜானகி அம்மா அவர்கள் இன்றைய தினம் மறைந்திருக்கிறார். கன்னடம், ஹிந்தி, தமிழ் உட்பட பல்வேறுபட்ட மொழிகளிலே பாடி பிரபலமாக இருந்த அவர் இன்றைய தினம் தனது மூச்சை நிறுத்தி இருக்கிறார் என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் திரையுலகமே இப்பொழுது திகைப்பில் ஆழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இலங்கையிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து ஒரே தடவையில் 500 பேரிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதாவது அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பான இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட தரப்புகளிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்து ஒரே வேளையில் இந்த 500 நபர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அரசியல்வாதிகள், பல்வேறுபட்ட அரசு உயர் பதவிகளில் வகிப்பவர்கள், வர்த்தகர்கள் என்று பல்வேறுபட்ட நபர்களிடம் இவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மிக விரைவாக செயற்பட்டு இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதேவேளை உங்கள் பலருக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே 26 நபர்களது பெயர்கள் பெயரிடப்பட்டு அவர்களது சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவரது சொத்துக்கள் நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருமானத்துக்கு மீறி சொத்துக்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களது சொத்துக்கள் யாவும் முடக்கப்படும் என்பது போன்று அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் முன்னர் அரசாங்கத்திலிருந்து பல்வேறுபட்ட லஞ்சங்களை பெற்ற நபர்கள் என்று சொல்லப்படுகின்ற
நபர்கள், அதே வேளையில் அரசு சொத்துக்களை சூறையாடியவர்கள், அரச பணத்தில் தங்களது சௌகரியங்களை பார்த்து கொண்ட நபர்கள் என்று பல்வேறுபட்டவர்களது பட்டியல்களை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இவை தொடர்பாக கருத்துக்கள் சமூக வலைத்தளத்தில் எவ்வாறு உலாவுகின்றன என்று சொன்னால், முன்னாள் அரசியல்வாதிகளையும் அதே வேளையில் முன்னர் ஜனாதிபதிகள் பிரதமர்களாக இருந்தவர்களிடம் இவ்வாறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மஹிந்த கும்பலிடம் இருப்பதாக சொல்லப்படுகின்ற வரவுக்கு மீறிய சொத்துக்கள் தொடர்பான விசாரணை மிக விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்களிடம் இருக்கிற சொத்துக்கள் யாவும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் மஹிந்த கும்பல்கள் எவ்வாறு இருந்தன, எவ்வாறு இவர்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பலருக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்ல, பினாமிகளின் பெயர்களில் எவ்வாறு இவர்கள் சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்பனவற்றையும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரது பெயர்களிலே இவர்கள் சொத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களது பெயர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து முதலீடு செய்திருக்கின்ற நபர்கள் தொடர்பாகவும் ஒரு சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.